நம்ம மகான்கள் எல்லாம் துன்பத்தை கூட இன்பமாக எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு கதை தான் இது. ஜெயதேவர் தன்னோட கை கால்களை இழந்து பாழும் கிணற்றில் விழுந்திருந்தார். அப்போது அவரை காப்பாற்றி தன்னோட அரண்மனைக்கு அழைத்து வந்த மன்னன் இத்தகைய படுபாதகத்தை செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டபோது ஜெயதேவர் சிரிச்சுக்கிட்டே இது என்னோட வேணதான் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னருக்கு அவருடைய பதிலில் திருப்தியே ஏற்படலை. ஒரு நாள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப அவர் ஜெயதேவரிடம் கேட்குறாரு, சுவாமி, தங்களை போன்ற மகான்களுக்கு இத்தகைய துன்பத்தை இறைவன் தரலாமா? இதில் உள்ள நியாயம்தான் என்ன? ஜெயதேவர் சிரிச்சுக்கிட்டே இவர் கேட்டதுக்கு பதில் சொல்கிறாரு, மன்னனே, நீ என்னுடைய கை கால்கள் வெட்டப்பட்டதை நினச்சி தான் வருந்துற. நல்லது. என்னுடைய கை கால்கள் இழந்தது குறித்து எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. அதை செய்தவர்கள் குறித்த வருத்தமும் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. எது வரணுமோ அது வினைப்படி எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி வருவதும் தருவதும் எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு தான் நான் இருக்கேன். எத்தனை பெரிய மகான்களாக இருந்தாலும் கூட ஊழின் வலிமையை போக்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே என்ன சொல்கிறாருன்னா, ஏன் போக்கிக் கொள்ளணும்? என்றோ செய்த தவறுக்கு ஏதோ ஒரு பிறவியில் வருகிற தண்டனையை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். இதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் ரொம்ப மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் இருக்கேன். பகவானையே எண்ணி எண்ணி பாடுகின்ற ஆனந்தத்தை அனுபவிக்கும்போது கை கால்களை இழந்தது எனக்கு பெருசாகவே தெரியலை. இந்த நிலையிலும் அந்த ஆனந்தத்தையும் அவனை பாடும் ஆற்றலையும் தந்த இறைவனுக்கு தான் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னன் இன்னுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சுவாமி, துன்பத்தையே இன்பமாக எப்படி கருத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜெயதேவர் என்ன சொல்கிறாருன்னா, துன்பத்தை கையாள தெரிந்தால் துன்பத்தையும் இன்பமாக கருத முடியும். எனக்கு கடவுள் உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் கடவுள் செய்யும் உதவி தான் என்ன அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாரு. மன்னா, துன்பம் வினையால் தான் வருது. அதை தடுக்க யாராலுமே முடியாது. ஆனால் அந்த துன்பத்தை பொருட்படுத்தாத ஒரு மனநிலையை இறைவன் தந்திருக்கான்ல, அதுக்கு தான் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். துன்பத்திற்கு துன்பம் தரும் வலிமை அவன் தந்ததல்லவா? அதனால்தான் என்னுடைய துன்பப்படுத்த வந்த துன்பம் அல்லவா இப்போது துன்பப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மன்னன் ரொம்ப வியப்படைஞ்சிடுறாரு. வாழ்வில் துன்பத்தை தவிர்க்க முடியாது. துன்பத்தை எதிர்கொள்ளும் திறனையும் வைராகியத்தையும் இறையருளால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் பெற முடியும். அப்படி எல்லாரும் பெற்றுவிட்டால் துன்பம் என்பது நம்மளுக்கு பெரிய துன்பமாகவே தெரியாது. அது இன்பமாகவே மாறிடும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து.